உபாகமம் 4:10. உன் கண்கள் கண்ட காரியங்களை மறவாதபடிக்கும் உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள். ஒருவேளை வியாதியினால் மரணத்துக்கு போயிருக்கலாம், ஒருவேளை பிரச்சனையினால் தூக்குக்கு போயிருக்கலாம். ஐயோ இனி எப்படி வாழ்வேன் என்று சொல்லிக்கொண்டு ஏதோ ஒரு சூழ்நிலை, அத நீ உன் கண்ணில் ஆண்டவர் உனக்கு செய்ததை கண்டதை ஒருபோதும் மறவாத. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தலைச்சம்பிள்ளை சங்காரத்தை உண்டு பண்ணி ஒரு மனுஷன் நடத்துகிறது போல கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை வரிசையாக நடத்தி செங்கடலை 2 பிளந்து கட்டாந்தரையில நடத்தி இக்கரைக்கு கொண்டு வந்து இவர்களை விரட்டி வந்த அத்தனை எதிராளியையும் சமுத்திரத்துக்குள்ளே அமிழ்த்து போட்டு இவர்களை வெளியில கொண்டு வந்து தேவையான மன்னாவையும் தேவையான தண்ணீரையும் தேவையான வேதம் சொல்லுகிறது அவருடைய பாதரட்சை என்ன செய்யலையா, பழசாகவே இல்லை, தேஞ்சி போகலையா. அவருடைய வஸ்திரம் என்ன செய்யலையா, அழுக்காகவே. எவ்வளவு, அதாவது தேவன் கூட இருந்து பரிசுத்த தேவன் நடத்தினால் நாம் எவ்வளவு பரிசுத்தத்தில் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது அழுக்கே ஆகல. அப்படி கண்மணி போல நடத்தி கொண்டு வந்து இந்த ஒலிவமலையின் அடிவாரத்தில் 1 வருஷம் தங்கி உடன்படிக்கையை கொடுத்து அதை கற்றுக் கொடுத்து, நீ என்னுடைய சம்பத்தாக என்னுடைய சொந்த பிள்ளையாக நான் உனக்காக வைத்திருக்கிற இந்த களஞ்சியத்தில் போய் சேரும்போது நீ இப்படியெல்லாம் இருக்கணும்னு கட்டளை கொடுத்தார். இந்த யோர்தான் நதியில வந்து கேட்கம்பா தெரியல, எரிச்சலோட திரும்ப நடத்தினார். 40 வருஷம் அந்த கட்டளையை கொடுத்து மறந்த ஒருத்தனும் அவருடைய களஞ்சியத்தில் பேசியாரல்ல. ஆமென், ஹல்லேலூயா. கட்டளையை கொடுத்து மறந்த அத்தனை பேரையும் ஆமென் களஞ்சியத்தில் கொண்டு சேர்க்கல, அவருடைய சந்ததியை தான் கொண்டு சேர்த்தார்.